ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? சின்ன வயதில் ஆஞ்சநேயர் சூரியனை ஒரு பழுத்த பழம் மாதிரி நினைச்சு மேலே பறந்து விழுங்க போறாரு. இதை கண்டு பயந்த இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை வீசுறார். அது நேரா ஆஞ்சநேயரின் தாடையில பட்டுடுச்சு. அந்த ஒரு அடியால ஆஞ்சநேயர் மயங்கி விழுந்துடுறாரு. இதை கண்ட அவரின் தந்தை வாயு பகவான் இந்த உலகை நடுங்க வைக்கும் அளவுக்கு கோபமடைந்தார். அவர் தீர்மானம் எடுத்தார். ஒரே மூச்சில் உலகத்தில் இருந்த அனைத்து காற்றையும் விலக்கி வைத்தார். மனிதர்கள், விலங்குகள், தேவர்கள் யாரும் மூச்சை விட முடியாமல் உலகம் முடங்கி போய்விட்டது. பிரபஞ்சம் செயலிழந்தது, நிலை குலைந்து போனது. தேவர்கள் எல்லோரும் வாயு பகவானை சமாதானப்படுத்த முயன்றார்கள். அவர் கோபம் தணியவே ஆஞ்சநேயரை எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு புரிந்தது, இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. அவர்கள் ஒவ்வொருவரும் மிக பெரிய வரங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். எவராலும் சரி வெல்ல முடியாத வலிமை, சூரியனையே ஒளிர வைக்கும் பிரகாசம், ஆயுள் நீண்ட சிரஞ்சீவி வாழ்க்கை, எந்த அசுரனும் எதிர்க்க முடியாத சக்தி. இது முடிய ஆஞ்சநேயர் உயிர் தெழுந்தார். அதில் முக்கியமான ஒன்று, வாயு பகவானே ஆஞ்சநேயருக்கு கொடுத்த பெயர்தான் ஹனுமான். ஹனு என்றால் தாடை, மான் என்றால் சிதைந்தவர், அதாவது சிதைந்த தாடை கொண்டவர். அதனால்தான் நம்ம இன்று வரை அவரை ஹனுமான் அப்படின்னு அழைக்கிறோம். ஸ்ரீ ஹனுமான் பிறந்த நன்னாளை கொண்டாடி அவரின் தைரியம், பக்தி, சேவை மனப்பான்மை இவை அனைத்தையும் நினைவு கொள்வதே ஹனுமன் ஜெயந்தி.